தயிர் உரம் ஊற்றுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு விஷயம், பாலை நல்லா நீங்கள் காய்ச்சணும். பொங்கி வர அளவுக்கு பால் நல்லா காய்ச்சினா தான் உங்களுக்கு தயிர் நல்லா கட்டியாக உரம் பிடிக்கும். கட்டி தயிர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நல்லா காய்ச்சணும். ஸோ இப்போ பால் நல்லா சூடாயிட்டிருக்கு. இது பொங்குற வரைக்கும் நம்ம காய்ச்சலாம். பால் நல்லா பொங்கி வருது. பால் பொங்கி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். நல்லா ஆறட்டும். இப்போ என்கிட்ட இருக்கிற பழைய தயிரிலிருந்து ஒரு இப்போ 1/2 லிட்டர் பால் நான் இப்போது காய்ச்சிருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 2 ஸ்பூன் இல்லைனாலும் 1 ஸ்பூன் உங்களுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, கட்டியே இல்லாமல். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், தயிர் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீனியாக இருக்கிற அளவுக்கு கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா பால் நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ ரொம்பவும் ஜில்லுன்னு இல்லை, அதேமாதிரி ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப மிதமான ஒரு சூடாக இருக்குது. ஸோ அதில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த 1.5 ஸ்பூன் தயிரை கலக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா அதில் ஆற்றணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கட்டி தயிராக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தயிராகும். முடிஞ்சளவுக்கு எவ்வளோ ஆற்ற முடியுமோ அவ்வளோ ஆற்றிடுங்க. பால் காய்ச்சின பாத்திரத்திலே தயிராக அப்படியே விட்டுடாதீங்க. அதை ஒரு கண்ணாடி பாத்திரம் இல்லை ஸ்டீல் பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக்கில் பண்ண வேண்டாம், ஏன்னா அது சூடாக இருக்கிறனால அது உடம்புக்கும் நல்லது இல்லை. ஸோ அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு தேவையான இந்த கண்ணாடி பாத்திரத்தில் எப்போது நான் இதில் தான் தயிர் உரம் ஊற்றுவேன். ஸோ நான் இதில் மாற்றிக்கிறேன். இதில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ சம்மர் டைமாக இருந்தால் நீங்கள் வெளியிலே வச்சுருந்தா கூட தயிர் நல்லா கட்டியாக உரமாயிடும். அதை வந்து நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ விண்டராக இருக்கும்போது டெம்பரேச்சர் ரொம்ப 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 லோவாக இருக்கிறனால இது வந்து சம்டைம்ஸ் தயிர் ஆக மாட்டுக்கு, பாலாகவே இருந்துரு. எனக்கு அப்படி நடந்திருக்கு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு சிம்பிளான ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் உரம் ஊற்றி கலக்கி வச்சுட்டேன் இல்லையா, இது வந்து எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துலேயே சம்மர் டைமாக இருந்தால் எனக்கு உரமாயிடும். எனக்கு வந்து ஃபுல் நைட் எனக்கு தேவையே படாது. ஸோ இப்போ வின்டர் டைமாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன், இதை உரம் ஊற்றி வச்சுட்டு இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிச்சன் கிளாத் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவேன். ஸோ அந்த வார்மான மில்க் அப்படியே அந்த டெம்பரேச்சரை மேக் பண்ணி எனக்கு கட்டி தயிராக கொடுக்கும். ஸோ இது ஃபுல்லாக ஒரு 2 டவல் போட்டு நல்லா நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படியும் வைக்கலாம். நான் எப்போவும் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஓவன் இருக்குது பார்த்திங்களா, இதில் எப்போவுமே வார்மாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், உரம் ஊற்றி முடித்து அப்படியே என்னோடய தயிரை தூக்கி ஓவன் உள்ளே வச்சுடுவேன். ஆன்லாம் பண்ண மாட்டேன். அது அந்த பிளேஸே எனக்கு வார்மாக இருக்கிறனால சம்மர் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும், டெம்பரேச்சரும் மேக் பண்ணும். ஸோ அதனால் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் எனக்கு கொஞ்சம் வார்மாக இருக்கும். ஸோ அந்த பிளேஸில் நான் வச்சுடுவேன். ஒரு 3 மணி நேரத்தில் எனக்கு கட்டி தயாராகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வார்மான பிளேஸ் இல்லைனா மட்டும் நான் இப்போ காமிச்சல்லையே அந்த கிளாத் போட்டு கவர் பண்ணி ஓரமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தயிர் வந்துடும். பார்த்திங்கன்னா வீட்டிலே ஹெல்த்தியான தயிர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பழைய தயிர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கடையில் வாங்கின தயிர் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு தடவை நீங்கள் வந்து கடையில் உள்ள தயிரை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சுருவீங்களே, அதிலிருந்து ஹோம்மேடாக இதிலேருந்து நீங்கள் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது தொடர்ந்து வந்து நல்ல கட்டி தயிராக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை தூக்கி நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இப்போது வந்து விண்டர் டைங்கிறனால நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல தயிர், அதனால் 3 டேஸ் வரும் எனக்கு. சம்மராக இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் எப்பவும் தினம் உரம் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். எனக்கு 3 to 4 ஹவர்ஸில் இந்த மாதிரி தயிர் கிடச்சிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.